இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா AdSense வெர்சஸ் இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த டாபிக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓன் வெப்சைட்டை வச்சு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட் போயிட்டு உங்களுக்கு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். வாங்க இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம AdSense அண்ட் இ-காமர்ஸ் சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ AdSense பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் சைட்டில் விளம்பரம் தெரியும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். இ-காமர்ஸ் சைட்டை பொறுத்தவரை இந்த அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இங்கே தேவை கிடையாது. ஏன்னா இங்கே முழுக்க நீங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மினிமம் டிராஃபிக்காவது உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும். சில பேர் ஜீரோ டிராஃபிக்கில் கூட அப்ரூவல் வாங்கியிருக்கலாம். பட் என்னதான் நீங்கள் ஜீரோ டிராஃபிக்கில் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் நீங்கள் $100 ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிராஃபிக் வேணும். அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த டிராஃபிக் சோர்ஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இந்த $100 ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இ-காமர்ஸ் சைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக் கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் எந்த சோர்ஸ்லேருந்து டிராஃபிக் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபர்ஸ்ட் AdSense பார்த்துடலாம். AdSense பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் மூலிமா இந்த டிராஃபிக் கொண்டு வர முடியும். அடுத்து நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது மூலிமா நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஆடு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா அண்ட் யூடியூப்பில் ஆட் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஸோ எங்கே ரியல் ஆடியன்ஸ் இருக்கிறாங்களோ, உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் சோசியல் மீடியா மூலிமா உங்கள் சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வர முடியும். இதுவும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் டிராஃபிக் கொண்டு வர முடியும். அது பேஜஸ் அல்லது குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆர்கானிக் வரணும் அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுடைய கண்டென்ட் ப்ரொஃபஷனல் ரைட்டிங்காக இருக்கணும். உங்கள் கண்டென்ட் ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா SEO நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அந்த போஸ்ட் உங்கள் கூகுளில் ரேங்க் ஆகும். ஸோ இந்த சோர்ஸ் மூலியமாலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த $100 அப்படிங்கிறது நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ இ-காமர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் SEOவும் நீங்கள் உங்கள் சைட்டில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, டேக் கொடுக்குறது, ஸோ நிறைய விஷயங்கள் அதுலேயும் நீங்கள் SEO பண்ணியாகணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக சோசியல் மீடியா பேஜஸ், குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அங்கே இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அது மூலிமா உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு அது மூலிமா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கணும். அண்ட் நீங்கள் ஆட்ஸ் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ஆட்ஸ்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு சேல்ஸ் கூட நடக்கிறதுக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இ-காமர்ஸில் சேல்ஸ் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். ஸோ இது AdSenseம் அண்ட் இ-காமர்ஸுக்கும் உள்ள இந்த டிராஃபிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய AdSenseல் $100 ரீச் பண்ண முடியும். இ-காமர்ஸில் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சேல்ஸ் அப்படிங்கிற ஒன்று இங்கே நடக்கும். ஓகே, அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த AdSenseல் $100 நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ AdSenseல் பார்த்தீங்கன்னா இந்த $100 நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சிபிசியை பேஸ் பண்ணி இருக்குது. எவ்வளோ கிளிக்ஸு அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. அந்த கிளிக்ஸு சிபிசி பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நடக்குது, எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த $100 அப்படிங்கிறது எத்தனை பேஜ் யூஸ்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இல்லை எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ், அதாவது இ-காமர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் மூலிமா உங்களுக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆஃப் சேல்ஸ் எத்தனை நடக்குது, ப்ளஸ் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் AdSenseல் சிபிசி, கிளிக்ஸு, கண்ட்ரி. ஸோ இதில் சிபிசி பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் எழுதணும். கிளிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2000 பேஜ் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 100 கிளிக்ஸ் நடக்கும். மேபி சில பேருக்கு 150 கிளிக்ஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் கிளிக்ஸ் அதிகமாக போகிறப்போ உங்களுக்கு CTR பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணி எழுதுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் USA பேஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அங்கே USAல உங்களுக்கு டிராஃபிக் வர்றப்ப அதிகமான சிபிசி உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே எந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் USA ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் எழுதுனா தான் அந்த கண்ட்ரி பேஸ்ட் ஆடியன்ஸ் வருவாங்க.
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃப்ரீ கீவேர்ட்ஸே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூகுளோட ஃப்ரீ கீவேர்ட்ஸே நீங்கள் எடுத்துக்க முடியும். நிறைய சோர்ஸ் வந்து கூகுளில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி எந்த கீவேர்டு எடுத்துக்கலாம் உங்கள் கண்டென்ட்டில் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணணும். கண்டென்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ரைட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக உங்களால் கண்டென்ட் வந்து எழுத முடியும். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா அது எஸ்இஓ கண்டென்ட்டாகவும் இருக்காது, கரெக்டான ஆடியன்ஸுக்கு அது கன்வே பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்காது, உங்களுடைய டார்கெட் கண்ட்ரி வந்து கரெக்டாக அங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து ஆகாது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த $100 ரீச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. அண்ட் சேல்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 10-15 சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து குவாலிட்டி ப்ராடக்டாக வந்து இருக்கணும். இது இகாமர்ஸ் சைட்டில் நான் சொல்ல வரேன். ப்ராடக்ட் ப்ரைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பேசி ஒரு மேனுஃபேக்சர்ட்டையும் ஒரு ஹோல்சேல்கிட்ட வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. டைரெக்டாக மேனுஃபேக்சர் கம்பெனியில் போய் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கும் ஹோல்சேல்கிட்ட நீங்கள் வாங்குறதுக்கும் அந்த ப்ரைஸ் வந்து வித்தியாசம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பேசி அந்த அமௌண்ட்டை வந்து ப்ராடக்டோட ப்ரைஸை எவ்வளோ வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய பேச்சு திறமையில் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வச்சு விற்கிறீங்கன்றதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸோட எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ யூனிக் ப்ராடக்ட் ப்ளஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதை வந்து அனலைஸ் வந்து பண்ணணும். எந்த ப்ராடக்ட் வந்து யூனிக்காக இருக்குது, அதிகமாக கிடைக்காத ஒரு ப்ராடக்டாக இருக்கணும், எல்லாரும் தேடக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து அனலைஸ் வந்து பண்ணணும். அண்ட் ப்ரைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் மார்க்கெட் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும். இது கரெக்டான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ நீங்கள் கம்மியாக பட்ஜெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த சேல்ஸ் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்களால் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். அண்ட் அடுத்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் லிமிட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரே ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேரில் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்சன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் பண்ணி ஃபேஸை நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட்லாம் வந்து வரப்போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விஷயங்களும் ஃபியூச்சரில் வந்து இருக்குது. இது இன்னும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆட்சன்ஸை பொறுத்தவரை. அண்ட் ஓன் இகாமர்ஸ் சைட்டில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் வந்து கரெக்டான ப்ராடக்ட் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணணும். ஒரு தவறுதலான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணி பட்ஜெட் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் தான். ப்ளஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து சேல்ஸ் வந்து நடக்கும். மாதத்துக்கு இவ்வளோ சேல்ஸ் இல்லை இவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சேல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கரெக்டான ப்ராடக்ட் செலெக்ஷன் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து நடக்கணும். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கும் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் நம்பர் ஆஃப் சேல்ஸ் கரெக்டாக டெய்லி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து மாறும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்ன மாதிரி சக்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சக்ஸஸாக லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு ரைட்டராக வந்து இருக்கணும். பெஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேரியஸ் ஆடியன்ஸ், அதாவது வேறு கண்ட்ரியில் இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ டார்கெட் பண்ணுறீங்க இல்லை யூகேவை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ள ஆடியன்ஸை கொண்டு வந்து ஐசிபிசி கிளிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். இந்தியாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே உள்ள சிபிசி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் வந்து தேவை. அடுத்து வந்து டெக்னிக்கல் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ நீங்கள் பிளாக்கர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்க, வேர்ட்ப்ரெஸ் வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதை கற்றுக்குவீங்க. இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு பேசிக் சைட் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இகாமர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக ஆட்சன்ஸுக்கு ஒரு வெப்சைட்டு பிளாக்கர் இந்த வேர்ட்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸோ அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட
இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக இ-காமர்ஸ் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் நீங்கள் வந்து பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒன்று பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் தான் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இந்த இ-காமர்ஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். உங்கள் மேலே உங்கள் பிராண்டு மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து உருவாக்கணும். நீங்கள் மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குற மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியும் உங்களுடைய ப்ரைஸும் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்கள் மேலே அந்த ட்ரஸ்ட் வந்து வரும். அடுத்தடுத்து உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். மக்களும் உங்களை தேடி வருவாங்க, உங்களுடைய வெப்சைட்டை தேடி வருவாங்க. சேல்ஸும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கணும். கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து இருக்கிற மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்டாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் ஆன் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கை பேஸ் பண்ணி தான் அந்த ஆட்சென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 2000 பேஜஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வருது அப்படின்னா 60லேருந்து 100 கிளிக் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 யூசர்லேருந்து 1700 யூசர் வந்தாங்க அப்படின்னா இந்த யூசர் ஆவரேஜாக இந்த யூசர் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2000 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து சாத்தியம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸில் ஒரு 60லேருந்து 100 கிளிக் வந்து நடக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இது வந்து வேரியேஷன் வந்து ஆகலாம். இதுவே நீங்கள் இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் சேல்ஸ். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம கால்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1500 யூசர், இதே ஆட்சென்ஸில் வரக்கூடிய 1500 யூசர் வந்து மினிமம் யூசராக நம்ம எடுத்துக்குவோம். இதில் வந்து சேல்ஸ் வந்து ஒரு 1% மட்டும் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 15 சேல்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறதா அர்த்தம். இது வந்து பெர் டேக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே ஆட்சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிசி வந்து 0.15 அப்படிங்கிறது இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். 0.05லேருந்து 0.1 தான் கிடைக்கும். நான் அதோட கொஞ்சம் கூடுதலாக வச்சு 0.15 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ 100 கிளிக்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். பட் 100 கிளிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரெகுலராக டெய்லி வருமா அப்படின்றது கிடையாது. நான் அதிகபட்சம் 100 கிளிக்கே எடுத்துக்கிட்டு 0.1 சிபிசி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா $15 வருது. ஸோ $15 அப்படிங்கிறது இன்றைக்கி ரேட்டுக்கு $1225 உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெர் டே. இதே 2000 பேஜ் டெய்லி வரணும். 100 கிளிக்ஸ் வந்து டெய்லி நடக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் டெய்லி வந்து $1225 சாத்தியம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு கால்குலேஷனுக்காக இதை நான் எடுத்திருக்கேனே தவிர இது ரெகுலராக எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம 1500 யூசரு ஒரு பர்சன்டேஜுக்கு 15 சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் 500 வச்சுருக்கீங்க அப்படின்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 7500 உங்களுக்கு வந்து கிடைக்கும் 15 சேல்ஸுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்லி வந்து 1500 யூசர் டெய்லி உங்கள் சைட்டுக்கு வர்றாங்க இ-காமர்ஸ் சைட்டுக்கு. அதில் 1% மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 1%ங்கிறது 2 வரலாம், 1.5 வரலாம், 5 வரலாம், 10 கூட வரலாம். ஸோ அதுக்கு மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ப்ராடக்ட்டு ப்ரைஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராடக்டோட குவாலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 2000 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறையா இன்புட் வந்து உங்கள் சைட்டில் போடணும், கண்டென்ட் நிறைய எழுதணும், ப்ரொஃபஷனல் ரைட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம். இது வந்து இந்த 2000 பேஜஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அதே மாதிரி 1500 யூசர் அப்படிங்கிறது ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு விஷயமும் வந்து கிடையாது. நீங்கள் ஆடு கேம்பெயின் வந்து நீங்கள் பட்ஜெட் நிறைய போட்டு பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த டைமில் உங்களுக்கு இந்த பேஜ் யூஸும் அல்லது இந்த யூசர் வந்து இ-காமர்ஸ் சைட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவுமே வந்து ஆட்சென்ஸில் நீங்கள் நம்பர் ஆஃப் பேஜஸ் அதாவது ஆட்ஸ் நீங்கள் நிறைய ரன் பண்ணி நீங்கள் யூசர் நிறைய கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஆட்சென்ஸோட பாலிசியை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆட் கம்பெனி பட்ஜெட் நிறைய போட்டு யூசர்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதில் பாலிசி அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7500 15 சேல்ஸுக்கு $500 அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்டோட ப்ரைஸ் வச்சோம் அப்படின்னா 7500 ஒரு நாளைக்கு வந்து நடக்குது. அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைட்டில் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு $250 மார்க்கெட்டில் ஹோல்சேல் அல்லது டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு $50 வந்து நம்ம டிஸ்பேச்சிங் நம்ம போட்டுக்கலாம். டெலிவரி வந்து ஒரு $50 போட்டுக்கணும் அப்படின்னா $300 உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் $500 நம்ம சொன்னோம், $300 அதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா $200 பெர் ப்ராடக்ட்டுக்கு வந்து $200 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நடக்குது. நம்ம வந்து 1500 யூசருக்கு வந்து 1% சேல்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா
15 சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 15 சேல்ஸ் இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்து ₹200, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹3000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். அகைன் வந்து இதில் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், நான் வந்து 1500 யூஸருக்கு 1% மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து வேரியேஷன் ஆகலாம். 10% வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 சேல்ஸ் வந்து நடக்கும். நீங்கள் வந்து ₹30,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் இருக்கக்கூடிய விஷயமும் ஒரு இகாமர்ஸ் சைட் வச்சு ரன் பண்ணுறக்கூடிய ஒரு சைட்டுக்கும் உள்ள எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் மூலிமா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைட்டு இந்த பிளாக் ரவுட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அதில் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது, என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.